கௌரவ தலைவர் வந்துட்டாரா? வரலையா? இன்னும் 4 சரி. காலையில் ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பண்ணோம். ஏன்னா நம்ம 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுபவப்பட்டிருக்கிறார்கள். காலையில் நான் சேலத்தில் கூட்டு பிரார்த்தனை எல்லாம் செய்ய சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்துட்டார் நினைக்கிறேன். இன்னும் அதிகமாக பிரார்த்தனை பண்ணணும். நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். கிரேன்ல மாலை போடுற கலாச்சாரத்தை வேண்டாம், நம்ம கலாச்சாரம் இல்லை. அதெல்லாம் நிறுத்தணும். அதெல்லாம் வேற கலாச்சாரம். கடந்த ஒரு 2 மாதங்களாக எனக்கு மிகுந்த மன உளைச்சல். இன்னும் சொல்ல போனா என்னைக்கு நான் தலைவர் பதவிக்கு ஏத்தணும் அன்னிலிருந்து எனக்கு மன நிம்மதி போயிடுச்சு. எனக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் குழப்பமான சூழல்கள். ஆனாலும் நான் அமைதியான முறையிலே என்னுடைய பணிகளை தொடர்ந்து நான் செய்து வருகின்றேன். என் மீது எவ்வளோ குற்றச்சாட்டு, அதற்கு இதுவரை நான் ஒரு பதிலும் நான் சொல்லவில்லை. மௌனமாகத்தான் இருந்து வருகின்றேன். எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன். அத்துணை குற்றச்சாட்டுகளும் 100 விழுக்காடு பொய்யானவை. அது மட்டும்தான் இன்று உங்களுக்கு சொல்ல முடியும். மனசுல இருக்கு, நிறைய இருக்குது, பேசணும்னு இருக்குது. எங்க குடும்பத்தில் தெரியும், எதுவுமே நான் வெளிப்படுத்த மாட்டேன். நான் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் அப்படிதான் அந்த சூழலில் தான் நானும் இருக்கிறேன். நான் ஒரு சிலர் ஐயோ இந்த கட்சி இப்படி ஆயிடுமா, இந்த சமுதாயம் இப்படி ஆயிடுமா, இப்படி வந்துருமா, அப்படி வந்துருமா, அதெல்லாம் நான் பார்க்கறது, களத்துல பார்க்கறதெல்லாம் இன்னும் வேகத்தை தான் நான் பார்க்கின்றேன். இன்னும் எழுச்சியை தான் பார்க்கின்றேன். இன்னும் அந்த வேகம், விவேகம், எழுச்சி, அதெல்லாம் களத்துல நான் பார்க்கிறேன். நமக்குள்ள மாம மச்சம் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஆனா வெளியில ஏதாவது வந்துட்டான்னு வச்சுக்க, அச்சுறுத்தல் இருந்ததுன்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்குது. இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு.